சபிக்கப்பட்ட நகரமும் அரசாங்க விதிகளும். பண்டைய ராஜஸ்தானத்தில் இருந்தது அது பங்கர் நகரம். அழகு, அறிவு, ஆட்சி எல்லாம் ஒன்னா கலந்து இருந்த நகரம். அந்த நகரம் ஒளிர்ந்த காரணம் ராஜகுமாரி ரத்னாவதி. அவளது அழகு சித்தர்களையும் மந்திரவாதிகளையும் கவர்ந்ததாம். சிங்கியா என்ற மந்திரவாதி அவளை வசியப்படுத்த மந்திர எண்ணெயை அனுப்பினான். ஆனா ரத்னாவதி சூனியத்தை உணர்ந்தவுடன் அதை தூக்கி எறிந்து விட்டதாகவும், அது ஒரு பாறையில் விழ அந்த பாறையும் சிங்கியாவும் நசுங்கி நசிந்து விட்டதாகவும், மரணத்துக்கு முன்னால் அந்த மந்திரவாதியின் சாபம்தான் இந்த நகரமும் கோட்டையும் சிதைந்து போக காரணம் என்றும் ஒரு கதை இருக்கிறது. அந்த அரசியின் ஆவி இன்னும் அங்கு இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். அரசாங்கமே அந்த இடத்துக்கு இரவு நேரங்களில் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று அறிவித்துள்ளது என்றால் அது இந்த பங்கர் கோட்டைதான். காரணம் பாதுகாப்பு கவலை, மனிதர்களால் உணரப்படும் அசாதாரண அனுபவங்கள். பங்கர் கோட்டையின் அருகில் மக்கள் குடியிருப்பது இல்லை. இது இந்தியாவில் ஒரே ஒரு இடம். அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக பேயுள்ள இடம் என நினைக்கும் இடம். இந்த கதை உண்மையா இல்லை புராணமா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இது இன்னும் ஒரு தீராத